தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மே 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரியில் அரசியல் கட்சிகளின் கூட்டணி நிலவரங்கள் புரியாத நிலையாகவே உள்ளது. அதை பற்றிய செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம். புதுச்சேரியில் வரும் மே மாதம் 16ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. 4 பிராந்தியங்களான புதுச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் என மொத்தம் உள்ள 30 தொகுதிகளிலும் காங்கிரஸ், திமுக, அதிமுக, மக்கள் நல கூட்டணி கட்சிகள் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டன. இவற்றில் திமுக, காங்கிரஸ், அதிமுக தரப்பில் நேர்காணலும் நடைபெற்று முடிந்துள்ளன. மக்கள் நல கூட்டணி கட்சிகளிடமும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. புதுச்சேரியில் பிற கட்சிகள் தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் வட்டாரமோ அமைதியாக உள்ளது. இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய அங்காளன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். பின்னர் தனது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்தார். அப்போது தேர்தல் வியூகம் குறித்து நியூஸ் 7 தமிழுக்கு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயம் பேட்டியளித்தார். மே மாதம் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே புதுவை மாநிலத்திலே காங்கிரஸ், திமுக கூட்டணியோடு இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். வெகு விரைவாக தொகுதி பங்கீடு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை எங்கள் மட்டத்திலே நாங்கள் எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் கலந்து பேசி ஒரு குறிப்பிட்ட தேதியிலே நாங்கள் எல்லாம் எங்களுடைய அகில இந்திய தலைமையுடைய ஒப்புதலோடு நாங்கள் பேசுவதாக இருக்கின்றோம். வெகு விரைவாக அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 2015ஆம் ஆண்டு மாநிலங்களவை எம்பி தேர்தலின் போது முதல்வர் ரங்கசாமி நிறுத்திய வேட்பாளருக்கு எதிராக ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் சிலரை எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த வேட்பாளரை அதிமுகவில் நிற்கச் செய்தார். பின்னர் ஆளும் கட்சி ஆதரவுடன் அதிமுக தேர்தலில் வென்றது. அது முதல் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை கூட்டணி குறித்து ஆளும் என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் எந்த முடிவும் மேற்கொள்ளப்படவில்லை. கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தலின் போதே வேட்பு மனுக்கள் தாக்கலுக்கு முன்புதான் முதல்வர் ரங்கசாமி வேட்பாளர்களை அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் நடப்பு தேர்தலிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவர் என தெரிகின்றது. இந்நிலையில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி திருப்பதி வெங்கடேச பெருமாள், சேலம் அப்பா பைத்தியம் சாமி, வேட்டைக்காரன் புதூர் அழகுசாமி, குத்தாலம் காலபைரவர் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு வருகின்றார். மேலும் தேர்தலில் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் தெரிவிப்பேன் எனவும் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். எதுவும் இல்லை, இப்ப தச்சமே எதுவுமே இல்லை. எந்த எப்ப முடிவு அறிவிப்பீங்க சார்? அறிவிக்கும் போது உங்களுக்கு கூட்டு சொல்றேன். நிச்சயமா உங்களுக்கு கூட்டு சொல்லுவேன். இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? இன்னும் எவ்வளவு நாள் ஆகும் சார்? எத்தனை நாள் உள்ள? இல்ல, தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு. தேர்தல் இருக்கு 22 நாமினேஷன். இந்நிலையில் தற்போது வரை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் தரப்பில் விருப்ப மனுக்கள் பெறுதலோ அல்லது நேர்காணலோ நடைபெறவில்லை. வரும் 7ஆம் தேதி அமாவாசைக்கு பின்னரே முதல்வர் ரங்கசாமி தேர்தல் கூட்டணி குறித்தோ வேட்பாளர்கள் குறித்தோ முடிவெடுப்பார் என ஆளும் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்து வருகின்றன. மேலும் பிற கட்சிகள் நேர்காணலை முடித்துள்ள நிலையில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பணிகள் மந்த கதியிலேயே உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் தேர்தல் வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு வரும் பிஜேபி கட்சியும் புதுச்சேரியில் இன்னும் 1 வார காலத்தில் தங்களது நிலை குறித்து அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. 2016 புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி எல்லா தேர்தலுக்கான எல்லா தயாரான நிலையில் உள்ளது. இன்றைய தினம் 30 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம், அமித்ஷா அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. கூட்டணியாக இருந்தாலும் தனித்தும் பாரதிய ஜனதா கட்சி எல்லா மட்டத்திலும் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளது. தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரங்கள், தொகுதி பங்கீடுகள் என அனல் பறக்க தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் கட்சிகள் கூட்டணி, தேர்தல் நிலவரம் என்ன என்று இதுவரை புரியாத புதிராகவே உள்ளது. விவேக் குமார், நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி.